பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடியை இந்தியா கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாமை கரெக்டாக அதை மட்டும்தான் தாக்கியிருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் மக்கள் இருக்கிற பகுதி அப்புறம் இராணுவ தளங்கள் மீதெல்லாம் தாக்க ஆரம்பித்தாங்க. அதை எல்லாத்தையும் முறியடித்து இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவோட பதிலடியை தாக்கு பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் பயங்கரமாக திணறாங்க. இதை அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விளக்கியிருக்காங்க. இந்தியாவோட தாக்குதல் கடும் சேதத்தை சந்தித்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு சொல்லியிருக்காங்க. நிதி நெருக்கடியை சமாளிக்க கடன் வழங்க வேண்டும் அப்படின்னு உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதற்றத்தை குறைக்க நட்பு நாடுகள் உதவ வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை வச்சுருக்காங்க. பதற்றத்தை குறைக்கணும் அப்படின்னா வெள்ளக்கொடியை காட்டியிருந்தாங்கன்னா இந்தியாவே கம்முன்னு விட்டுருப்பாங்க. இத்தனைக்கும் இந்தியா ஆரம்பத்திலே தெளிவாக சொன்னாங்க, பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் தாக்குனது தீவிரவாதிகள் முகாமை மட்டும்தான். பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கோ அல்லது பாகிஸ்தான் பொதுமக்களுக்கோ எந்தவித பாதிப்பையும் நாங்கள் ஏற்படுத்தலை. அதனால் இதை இதோட முடிச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, நாங்களும் விட்டுருவோம் அப்படின்னு தான் இந்தியா ஆரம்பத்திலே சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தான் பெரிய அது அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் இப்போது பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் இந்தியாவோட தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் இருக்காங்க. இப்போது உலக நாடுகள்கிட்டையும் நட்பு நாடுகள்கிட்டையும் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க.